கோதுமை மாவில் நாட்டு சக்கரை வச்சு ஒரு எக்லெஸ் ப்ரௌனி செய்கிறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இதுக்கு 1/2 கப் கோதுமை, ஒரு பிஞ்ச் சால்ட், 3 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர், அரை கப் நாட்டு சக்கரை, இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வெட் இன்க்ரீடியன்ஸில் இதை சேர்க்கும் போது தானாக அது கரைஞ்சிடும். 3 டேபிள் ஸ்பூன் ஆயில், 2 டேபிள் ஸ்பூன் பால், அரை கப் தயிர், இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடவே 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ். ஸோ இந்த மிக்சரை நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸை சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கலாம். நல்லா கலந்துக்கிட்டே இருக்கணும். கட்டி ஓரளவுக்கு நம்மளுக்கு தெரியும் கரைஞ்சிருக்கும் அப்படின்ட்டு. கட்டியில் நல்லா கரையிற வரைக்கும் நல்லா கலந்துக்கலாம். இது எப்படி வேணாலும் பீட் பண்ணலாம். நம்ம ஓவர் மிக்சிங்லாம் இதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒரு 6 inch ஸ்கொயர் டின்னில் நான் பட்டர் பெப்பர் போட்டு வச்சுருக்கேன். இதை நான் ஒரு 30 minutes குக்கரில் பேக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். குக்கரோ இல்லை எதனா ஒரு பாத்திரத்தில் உப்பு அடியில் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இதுக்கு மேலே ஒயிட் சாக்லேட்டும் டார்க் சாக்லேட்டையும் இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன். அது நம்மளுக்கு பேக் ஆகும்போது மேலே உருகி அப்படியே இருக்கும். டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கூடவே மேலே ஒயிட் சாக்லேட்டும் டார்க் சாக்லேட்டும் போட்டுக்க போகிறேன். இது நம்ம பேக் ஆகி இருக்கும்போது மேலே உருகி நிற்கும். டேஸ்ட் வைஸும் நல்லாயிருக்கும், உங்களுக்கு அப்பியரன்ஸும் நல்லாயிருக்கும், டெக்கரேஷன் மாதிரி இருக்கும். 30 minutes to 35 minutes ஆச்சு எனக்கு பேக் ஆக. நல்லா பேக் ஆகிருக்கு. இதுக்கு மேலே சாக்கோ சிப்ஸும் போடுறேன். இப்போ சைடில் நல்லா கட் பண்ணி நம்ம ஸ்கொயர் டின்லேருந்து எடுத்துடலாம். எடுத்துட்டு பட்டர் பெப்பர் ரிமூவ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், கோதுமை மாவு நாட்டு சக்கரையில் ஒரு நல்ல ஒரு ப்ரௌனி ரெடி. இது நான் ஓன் யூஸ்க்கு தான் பண்ணேன். ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. வேணும்னா சாக்கோ சிரப் போட்டு நம்ம அதை சாப்பிடலாம். இங்க வாங்க